வணக்கம் நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ள உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி மற்றும் புதனோடு சேர்க்கை வைத்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அண்ட் மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் ஏற்குமாறாக தான் இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்து வர்றது நல்லது. பெரும்பாலும் இந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக எதையும் பிளான் பண்ணிக்கு கிளாரிட்டி இல்லாமல் டென்ஷன் ஆகிக்காதீங்க. இருக்கிற விஷயங்கள் இருக்கிறபடியே மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனமானது ஏதோ ஒரு விஷயங்களை நோக்கி ஈர்க்கப்படவே செய்யும். இதை செஞ்சலாமா, அதை செஞ்சலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிற யோசனைகள், குறிப்பாக இந்த ஆசாபாசங்கள் ஈர்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு காணல் நீர் மாதிரி தானே தவிர யோசனைகளுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் காரிய ரீதியாக அது கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சிக்கலாக இருக்கும். காரணம் என்னென்னா, ராசிநாதன் சனி மற்றும் புதனோடு இருக்காங்க. சனியை பற்றி எதுவும் பெருசாக சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு பக்கம் லாபத்தை கொடுத்தாலும் அவர் சில சங்கடங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த கிரகங்களோடு உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்து இருக்கிறதுனால முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் போகும். தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. இருக்கிற விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போனாலே அதுவே பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். தேவையில்லாமல் கற்பனைகளை வளர்த்து மனக்கோட்டைகளை கட்டிக்காதீங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு இதெல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் ஈகோ ட்ரிகர் ஆகக்கூடிய நிலைகள் இருக்குது. சில விஷயங்கள் காரியங்களில் அவசரப்படவும் செய்வீங்க. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கிடைச்சி வரும். பழைய
விட்டு போன காரியங்களை திரும்ப செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கூடி வரும். பட் எதுவாக இருந்தாலும் நிதானமாக கையாளுங்க. குறிப்பாக மற்றவங்களை நம்பி என்ற ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. உங்களால் முடிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மட்டும் செய்யுங்க. மற்றவங்களை நம்பி காரியத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அது ஒன்று எழுபறியாகவே போய்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்களையும் அலைச்சல்களையும் அதிகமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்க. அது சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்குது. இது சார்ந்த விஷயம் கொஞ்சம் நிதானமாகவே ஈடுபடுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள், எதிர்பார்ப்புகள், ஈர்ப்புகள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ ஈடுபடுறதில் பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நிதானமாக ஈடுபட்டு வாங்க. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். பொருள் வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே நேரம் பொருள் விரயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ வரவு செலவு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பழுதுபார்க்கக்கூடிய விஷயங்கள், புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் விரயங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சுகங்கள், வாகன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பட் என்னென்னா இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்து போகவே செய்யும். ஸோ எடுத்தவங்க ஒருத்தன் எதையும் முடிக்க முடியாது. நீங்கள் ஒரு விஷயங்களை சொல்லுவீங்க, அது மற்றவங்களுக்கு வேறு விதமாகத்தான் தெரியும், புரியும். மற்றவங்க அதுக்கு உடனே உடன்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீடு, நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள், ஆடை ஆவண செக்குகள் போன்ற விஷயங்கள், பொன்பொருள் செக்குகள் போன்ற விஷயங்கள், இதெல்லாமே உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாமே ஈஸியாக நடக்காது. கொஞ்சம் டென்ஷனையும் அலைச்சலையும் கொடுத்துட்டு தான் நடக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க, அவசரப்படாதீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல. பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லை. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் கொஞ்சம் அனுசரணையான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அடிக்கடி கொஞ்சம் கிளாஷ் ஆகிட்டு தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நல்ல விஷயம்னா பெரிய அளவு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்காது. அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகள் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதில் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவு கரெக்டாக மேனேஜ் பண்ணிப்பீங்க. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது மட்டும் இதில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முன்னுக்கு பெண் முரண்பாடான சமாச்சாரங்களை இவங்க வகையில் அதிகம் பார்ப்பீங்க. பட் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் முடியும். ஸோ இவங்க வகையில் சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் வந்துட்டிங்கனாலே பெரிய அளவு தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உடல் ரீதியாக கொஞ்சம் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். குடும்ப ரீதியாகவும் மருத்துவ விரயங்கள் சிலருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். குறிப்பாக இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூடுதல் கவனம் என்பது தேவை. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் சொல்லலாம். மாணவர்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்கவே செய்யும். ஒரு விருப்பத்தோடு இந்த விஷயங்களில் செயல்பட்டு வருவாங்க. அதனால் கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சுமூகமான சாதகமான பலன்களை பார்த்து வரலாம். மாணவருடைய திறமைகள் சிறப்பாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள்லேயே இருக்குது. ஓவர் எக்ஸாஜுரேஷன் அல்லது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.